ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏப்ரல் மாதத்துக்கு ஒரு ஃபாலோ நம்பர் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு முடிஞ்ச அளவுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பிப்ரவரி மாதம் 990, அது 099. மே மாதம் பாருங்கள், இங்கே ஒரு 99 ஆல் போர்டில், இங்கே ஒரு 99. ஓகேவா? அப்புறம் பாருங்கள், மறுபடியும் இங்கே ஜூலை மாதம் ஒரு 99, அதே மாதத்தில் ஒரு 99. இங்கே ஏபியில், இங்கே பிசியில், இங்கே ஏசி, இங்குமே ஏசி, இங்கே வந்து பிசியில் பிசி வந்துச்சு. அடுத்து பாருங்கள், அதுக்கு அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் வந்திருக்கு. பிசியில் 2 முறை வந்திருக்கு. அப்புறம் ஏபியில் ஒரு தடவை 99 வந்திருக்கும். இப்போது என்ன நம்பர் சொல்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே திரும்பவுமே ஒரு 99க்கு இன்னொரு 99, இங்கே 999 வந்துச்சு, 999 வந்துச்சு, அதுக்குமே ஒரு 99 வந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், மறுபடியும் பிப்ரவரி மாதம் ஏசியில் ஒரு 99, பிசியில் ஒரு 99, மறுபடியும் பிசி 99, ஏசி 99, திரும்பவுமே பிசி 99. ஸோ இந்த மாதம் நமக்கு திரும்பவுமே 99 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. அதனால் இப்போ 22 தேதி ஆயிடுச்சு, 21 ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் 22ஆம் தேதியிலிருந்தே 1ஆம் தேதி வரைக்கும் இந்த 99 அப்படின்ற நம்பர் ஆல் போர்டில் அதிகமாக ப்ளே பண்ணுங்கள். வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிசியில் தான் அது எந்தெந்த போர்டில் வருதோ அந்த போர்டிலே தான் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிசியில் வந்து அதிகமாக வச்சுட்டு மற்ற போர்டில் கம்மியாக கூட வச்சு கேம் ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த 99 அப்படின்ற நம்பர் எப்போல்லாம் வருதோ அப்போ திரும்பவுமே 99 அதே மாதத்தில் நமக்கு வருது. அதனால் இன்னும் ஒரு டைம் வந்தாலுமே நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் பார்த்துங்க, 99 ஆல் போர்டில் ட்ரை பண்ணுங்கள். பிசியில் அதிகமாக ப்ளே பண்ணுங்கள். 99 வரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இதோட இந்த 55 95 ஏபியில் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 95 மேலே தான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். நாங்கள் பாருங்கள், 15, ஒரு 75, 75, அப்புறம் 35, இப்போ ஒரு 55. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இதில் நடுவில் வந்து இந்த ஒரு 25, இது ஒரு 45, இது ஒரு 25 வந்தது தான் நமக்கு அதை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அதே மாதிரி பாருங்கள், இந்த 99 ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், 33 இருக்குது, அப்புறம் ஒரு 36 இருக்குது, அப்புறம் ஒரு 31, இப்போ 35 இருக்குது. ஸோ இது 2 விதமாக நம்ம பார்க்கலாம். இல்லைன்னா ஒரே மாதிரி பார்த்தா நமக்கு என்ன மாதிரி நம்பர் வருதுன்னு பார்க்கலாம். ஃபாலோ நம்பருக்கு 33, ஒரு 31, ஒரு 35, அப்போ 37, ஒரு 39 அப்படின்ற நம்பரு ஒரு வாரத்துக்கு ஃபாலோ பண்ணி பார்த்தா நமக்கு ஏதாவது கண்டிப்பாக ஒரு நம்பராவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த 5ன்ற நம்பரு பி போர்டு வச்சு பாருங்கள், எல்லா ரெட்டை நம்பரோடு சேர்த்து அது ப்ளே வந்துச்சு பாருங்கள். 56, ஒரு 58, 52, ஒரு 50, 54, இந்த ரெட்டை நம்பரோட இருக்கிற செட்டு மொத்தமே 5 நம்பருமே வந்துச்சு. திரும்பவுமே ஒரு 50 அப்படின்னு வந்துச்சு. இந்த மாதத்தில் பி போர்டு 5 வச்சு ப்ளே பண்ணியிருந்தா ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிருக்கும். 5 வந்து பி போர்டில் நிறைய வந்துச்சு. இப்போ ஏற்கனவே வந்ததுலேருந்துமே திரும்பவும் ஏதாவது ஒரு 5 வச்சு ஒரு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த நம்பர் ரன்னிங்கில் இருக்குதோ அந்த நம்பர் தான் திரும்ப திரும்ப வரும். அதனால் பி போர்டு 5 வேணால் சிங்கிள் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். அது திரும்பவுமே வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போ 5 வச்சு திரும்பவுமே வந்து ரெட்டை நம்பர்லேயே ஏதாவது ஒன்று வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 50 50ன்னு வந்துருக்குது. ஒருவேளை திரும்பவுமே 58 அந்த மாதிரி எதனா வருதா, இல்லை 56 அந்த மாதிரியுமே கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
அதுவுமே பார்த்துக்குங்க. இப்போ மெயினாக வந்து நம்ம 99 அப்படின்ற நம்பரு எடுத்திருக்கோம். அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பிசி பாருங்கள், 99 வந்துச்சு, 69 வந்துச்சு. ஸோ 39 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம அப்படி தான் 33, ஒரு 31, ஒரு 35, ஒருவேளை 39 அப்படின்ற நம்பருமே வரலாம். ஓகேவா, பார்த்துக்குங்க. பாருங்கள், ஆல் போர்டில் 99, பிசியில் 39, 37. பாருங்கள், உங்களுக்கு பி போர்டில் 3 வரும்போது இதை ஞாபகம் வச்சுன்னு 39, 37 ப்ளே பண்ணி பாருங்கள். 9 உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா 99 அப்படின்ற நம்பரை மிஸ் பண்ணாமல் ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்த கெஸ்ஸிங் வீடியோவில் பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட்.